டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த 2025 விசுவாவசு தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது? சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கிறதும் ஆதரவாக இருக்கிறதும், பெண்கள்னால் மற்ற பெண்கள் இல்லை, உங்கள் குடும்ப பெண்கள்கிட்ட அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை இந்த வருடம் முழுக்க பெற்றுத்தரும். கடன் அப்படிங்கிறதுல துலாம் குறிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் சுக்ரன் 6ல் உச்சமாகிறாரு. அப்போ ஒரு கடன் தானே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்மூடி திறக்கிறதுக்குள்ள வட்டி வளர்ந்து பெருசாயிடும். துலாம் ராசியில் உள்ள இளைஞர்கள் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தேவையில்லாத பழக்கங்கள் பழகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 12ஆம் அதிபதி புதன் ராகுவோட சேர்றாரு. அப்போ தப்பான சேர்க்கை, கூடா நட்புன்னு சொல்லுவோம் தமிழில் அழகா. சுக்ரன் உச்சமாக இருக்கிறாரு, ராசிநாதன் வேற சுக்ரன். அப்போ பெண்களுக்கு குறிப்பாகவே நல்லா இருக்குது. பெண்கள் என்ன பண்ணோன்னா ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். குறிப்பாக ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் நீசமாக தான் இருக்கிறாரு துலாமுக்கு. ஆனாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது திருமண யோகத்தை கொடுக்கவே செய்யுது. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸில் துலாம். நீங்கள் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் கை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் புதன் 6ல் இருக்கிறதுனால கவர்மெண்ட் எக்ஸாமில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம நல்லா பண்ணியுமே ஏதாவது மால் ப்ராக்டிஸ்னால நீங்கள் கோட்டை விடுற வாய்ப்புங்கிறது இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ அதிகமாக யோகம் இருக்குது, நீங்கள் போய் நின்னீங்கனாலே உங்களுக்கு ஓட்டு விழும், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2025 பிறக்க போகின்ற விசுவாவசு தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இந்த 2025 விசுவாவசு தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது? முதலாவதா அவங்களுக்கான சிறப்பு பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? மனைவியால் யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பார்ட்னர், உங்கள் மனைவியோ இல்லை அம்மாவோ இல்லை உங்களை சார்ந்திருக்கக்கூடிய பெண்கள், அக்கா தங்கச்சியாவோ இருக்கலாம், அவங்களால யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க கைடன்ஸை கேட்டு நீங்கள் ஒரு மூவ் பண்ணும்போது அது ஒரு நல்ல விஷயமாக அமையும். அல்லது பொருளாதார ரீதியாகவே நிறைய பெண்கள், உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த வருடம் உங்களுக்கு அருமையாக பெற்றுத்தருது. ஸோ அதனால் சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கிறதும் ஆதரவாக இருக்கிறதும், பெண்கள்னால் மற்ற பெண்கள் இல்லை, உங்கள் குடும்ப பெண்கள்கிட்ட அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை இந்த வருடம் முழுக்க பெற்றுத்தரும். இப்போ 2025 விசுவாவசு ஆண்டு துலாம் ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்? கடன் அப்படிங்கிறதுல துலாம் குறிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் சுக்ரன் 6ல் உச்சமாகிறாரு. அப்போது ஒரு கடன் தானே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே வட்டி வளர்ந்து பெருசாயிடும். யாருக்கெல்லாம் எக்ஸிஸ்டிங்காக ஒரு லோன் இருக்குது, நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு லோன் வச்சுருக்கீங்களோ அடுத்த லோனுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. எத்தனை முறை பேங்க்லேருந்து கால் வந்தாலும், எத்தனை கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லேருந்து கால் வந்தாலும் காலே எடுக்காதீங்க. பிளாக் கூட பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா கடன் ஒன்றுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த வருடம் மித்த நல்லதுகளை கூட நீங்கள் மறந்து அந்த கடன் பின்னாடியே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ கடன்கிற விஷயத்தில் தான் துலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டில். மேம், இப்போ துலாம் ராசியில் இருக்க குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் படிப்பு மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது மேம்? துலாம் ராசியில் உள்ள இளைஞர்கள் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தேவையில்லாத பழக்கங்கள் பழகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 12ஆம் அதிபதி புதன் ராகுவோட சேர்றாரு. அப்போது தப்பான சேர்க்கை, கூடா நட்புன்னு சொல்லுவோம் தமிழில் அழகா. ஸோ நம்ம யாரோட சேர்றோமோ நம்ம அவங்களா தான் ஆவோம் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுல ஒரு அடிக்ஷனும் அளவில்லாத ஒரு பாண்டிங்கும் துலாமுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போ நட்பு அப்படிங்கிறதுல கொஞ்சம் இளைஞர்கள் கவனமாகவும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் கவனமாகவும் இருந்துக்கிறது நல்லது. இதுவே சின்ன குழந்தைங்களுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா இப்போ குழந்தைங்க யாரும் குழந்தைகளாக இருக்கிறது இல்லை, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சாப்பிட்ற விஷயங்களே அவங்க மைண்டை நிறையா மாற்றும் போல், அந்தளவுக்கு நிறைய ஒரு வினோதமான உணவு பழக்கங்களுக்கெல்லாம் அவங்க ஆட்படுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள அவங்க ஒரு குழந்தை பருவத்திலே இருக்க விடுறது நல்லது. வயதுக்கு மீறின விஷயங்களை தெரிய விடாமல் பார்த்துக்கிறது அந்த துலாம் ராசி குழந்தைகளுடைய பெற்றோருக்கான ஒரு அறிவுரையாக இருக்கும். மேம், இப்போ துலாம் ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படிப்பட்ட விஷயங்களை நிகழ்த்த போகுது? சுக்ரன் உச்சமாக இருக்கிறாரு, ராசிநாதன் வேற சுக்ரன். அப்போ பெண்களுக்கு குறிப்பாகவே நல்லா இருக்குது. பெண்கள் என்ன பண்ணோன்னா ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். குறிப்பாக ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு,
இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள துலாம் ராசி பெண்கள் வந்து நிறைய ஆட்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தையின்மைக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு பிராப்தமும் துலாம் ராசியில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ குறிப்பாக எதில் இவங்க கவனமாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸோ நல்ல நேரத்துக்கு சாப்பிட்றது, நல்ல நேரத்துக்கு தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டே வரணும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூனாலும் ஃபேமிலின்னு ஓடாமல் உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூ என்னங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரெக்கமெண்டபிள். மேம், இப்போ துலாம் ராசியில் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த விசுவாவச ஆண்டில் சாத்தியமா? 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நீசமாக தான் இருக்கிறாரு துலாமுக்கு. ஆனாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது திருமண யோகத்தை கொடுக்கவே செய்யுது. என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் நீசமானாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் வந்து சந்திர கேந்திரத்தில் தான் இருக்கும்போது இந்த வருடம் பிறகுது. அப்போது செவ்வாய்க்கு வந்து அந்த நீச பங்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகி திருமணம் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அலையன்ஸ் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லை உங்களுக்கும் அந்த பையனுக்கும் நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், பூசல்கள், சின்ன சின்ன சம்பந்தார் சண்டை இதெல்லாம் வந்து நீங்கி அதே நபரோட கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. துலாம் ராசியில் இருக்கவங்க இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம வந்து வேலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஃபேவரபிளாக? ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸில் துலாம். நீங்கள் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் கை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் புதன் 6ல் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் பார்ட்னரை குறிக்கக்கூடிய கிரகமான புதன் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் கை கொடுக்கும். ஆனால் நீங்கள் பார்ட்னராக சூஸ் பண்ணக்கூடிய நபர் உங்களுடைய நண்பராகவோ ரொம்ப வருடம் தெரிந்தவராகவோ இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தரோட ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு நல்ல நபர் அல்லது பிஸ்னஸ் கான்டாக்டாக இருக்கும் பட்சத்தில் க்ளீனாக அவரை நீங்கள் பார்ட்னர்ஷிப்குள்ளே கொண்டு வந்துடலாம். இல்லை என் ஃப்ரெண்டு அவன் சும்மா இருக்கான் அதனால் நான் என் தொழிலுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் பட்சத்தில் அவங்களோட சேர்ந்து நீங்களுமே பிரச்சனையில் மாட்டுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ துலாம் ராசியில் இருக்கவங்க வந்து அரசியல்வாதிகளாகவோ அரசு அதிகாரிகளாகவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும் மேம்? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம நல்லா பண்ணியுமே வந்து ஏதாவது மால் ப்ராக்டிஸ்னால நீங்கள் வந்து கோட்டை விடுற வாய்ப்புங்கிறது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சுமூகமாக சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். இதில் துலாம் ராசி கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட்படுறதுக்கும் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ துணிஞ்சு நீங்கள் நல்லா பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் வரலைன்னா கோர்ட் கேஸ்க்கு போகிறதுக்கு தயங்காதீங்க. போகும் பட்சத்தில் அடுத்தடுத்த வருடங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணும் பட்சத்தில் அதுக்காக போராடக்கூடிய ஒரு குணத்தையும் வளர்த்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ அதிகமாக யோகம் இருக்குது, நீங்கள் போய் நின்னீங்கனாலே உங்களுக்கு ஓட்டு விழும், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ உண்மையான ஒரு நல்ல இன்டென்ஷனோடு நீங்கள் போய் நிற்கும்போது 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறதுனால போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது துலாமுக்கு இருக்கவே செய்யுது. ஸோ அதனால் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. மேம், இப்போ துலாம் ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டை தனக்கு சாதகமான ஒரு வருஷமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றணும் மேம்? பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குன்னா அங்கே உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற பூக்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்தை பண்ணும் பட்சத்தில் இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இவங்க தயிர் சாதத்தையோ நெய் சாதத்தையோ டொனேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த கெட்ட கர்மாக்கள்லாம் நீக்கி நம்ம எந்தெந்த விஷயம் நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னோமோ அது கூட இவங்களுக்கு பாசிட்டிவாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வாயில்லா பிராணிகளுக்கு, 5 அறிவு உள்ள உயிரினங்களுக்கு இவங்க உணவளிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அது பறவையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது, நீங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.